Salam alaikum. Walaikum salam. Walaikum salam. Bismillahirrahmanirrahim. இன்ஷால்லா நம்ம இன்னைக்கு பார்ட் 3 பார்ப்போம். இந்த பயனோட தலைப்பு ரீஅரேஞ்சிங் அவர் ப்ரியாரிட்டிஸ். நம்மளுடைய முன்னுரிமைகளை நம்ம சரியான முறையில அமைச்சு கொள்றது, இல்ல சரியான கண்ணோட்டத்துல நம்மளோட முன்னுரிமைகளை நம்ம வச்சுக்கிறது. Let his righteous works and developing his soul in order to withstand life next to God in the hereafter. If he didn't develop his soul, he will not stand being close to God. சோ இதுல நன்னறியான காரியங்கள் நம்ம ஆன்மாவை வளர்த்துக்கிறது மூலயமா தான் நிச்சயமா நம்ம அல்லாஹ்வுக்கு அருகில் நம்ம அந்த மறுமை வாழ்வப்ப நம்ம நிக்க முடியும். இப்போ இவர் நம்ம ஜார்ஜ் லிபரசி அவரோட ஆன்மாவை வளர்த்துக்கலன்னா அவரு அல்லாஹ்வுக்கு அருகாமே நிக்கவே முடியாது. And the verse 47 says, because the day will come when we remove the mountains and you see the earth barren, everything will go, and then we will gather every single one. The Arabic says, فَلَمْ نُغَادِرْ مِنْهُمْ أَحَدًا. We will not leave a single person. God says we're going to gather everybody for this reckoning. How much did you do for this vanishing garment? How much did you do for yourself? சோ வசனம் 47 அல்லாஹ் சொல்றான், நிச்சயமா அந்த நாள் வரும். அந்த நாள் அப்போ இந்த பூமியையும் இந்த மலைகளையும் ஒண்ணுமே இல்லாம பேரன், அதாவது தரிசு நிலங்களா ஆயிரும், ஒண்ணுமே இல்லாம ஆயிரும், எல்லாமே போயிரும். மேலும் அல்லாஹ் ஒவ்வொரு ஆன்மாவை அல்லாஹ் கண்டிப்பா கேதர் பண்ணுவாங்க. அரபிக்ல How much did you do for person? God says we're going to gather أحدا. We will not leave a single person. The Arabic says فَلَمْ نُغَادِرْ مِنْهُمْ أَحَدًا. We will not leave a single person. God says we're going to gather everybody. பலம் நுகதிர் மின்ஹும் ஹகதா. அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, நிச்சயமா ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் கண்டிப்பா கேதர் பண்ணுவாங்க. எதற்காக? ஏன் எல்லாம் கேதர் பண்றாங்கன்னா, இந்த கணக்கெடுப்பிற்காக. அது என்ன கணக்கெடுப்பு அப்படின்னா, இந்த ஒண்ணுமே இல்லாத இந்த மறைந்து போகக்கூடிய இந்த உடலுக்கு நம்ம எவ்வளவு எஃபர்ட் போடுறோம், அதுக்கு நம்ம எவ்வளவு செய்யறோம், மேலும் இன்னொரு பக்கத்துல நமக்காக நம்ம எவ்வளவு செய்யறோம், நமக்காக நம்ம எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கோம் அப்படிங்கறத அல்லாஹ் கணக்கெடுக்கிறதுக்காக நிச்சயமா அல்லாஹ் எல்லாரையும் ஒண்ணு கூட்டு நல்லா சொல்றாங்க. For this reckoning, how much did you do for this vanishing garment? How much did you do for yourself? The reckoning is going to be automatic, but every single one will come to account. The next verses go on and describe why the righteous works and feeding your soul is the number one priority. That when you do anything else, it's a waste of time. Anything else that does not develop your soul is a waste of time. அதனால இந்த கணக்கெடுப்பு நிச்சயமா நடக்கும். ஒவ்வொருத்தரும் நிச்சயமா கணக்கு கொடுத்தே அவங்க அல்லாஹ் கிட்ட. அதுக்கு அடுத்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் நுண்ணறியான காரியங்களும் மேலும் நம்ம ஆன்மாவை வளர்த்துக்கிறது ஏன் நம்பர் 1 ப்ரியாரிட்டி அது இருக்கணும் என்கிறத அல்லாஹ் அந்த அடுத்த வசனத்துல சொல்றாங்க. அது மட்டும் இந்த விஷயம் இல்லாம நம்ம வேற எந்த விஷயம் செஞ்சாலுமே அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். நம்ம ஆன்மாவை வளர்க்காத எந்த காரியமா இருந்தாலும் அது நம்ம ஈடுபட்டா அது அந்த நேரம் வேஸ்ட் தான், அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். And missing a Friday prayer, missing this because you're all here. When you miss a Friday prayer for any reason, it's a terrible, terrible loss. Because being once a week a congregational prayer which you meet your brothers and sisters, and it's a commandment from God to do this. When you miss it, you miss a lot. I mean, I cannot put it in billions of dollars. We have to we always remember the right perspective. மேலும் நம்ம ஒரு வெள்ளிக்கிழமை தொழுகை நம்ம மிஸ் பண்றது, நான் இது ஏன் இப்ப சொல்றேன், நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம், நம்ம இந்த வெள்ளிக்கிழமை தொழுகையை ஏதோ ஒரு விஷயம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா நிச்சயமா அது பயங்கரமான டெரபிள் லாஸ், பயங்கரமான நமக்கு ஒரு நஷ்டம், அது லாஸ்.
ஏன்னா அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க ஒரு வாரத்துல ஒரு நாளைக்கு நம்ம ஜும்மா அப்ப நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்றோம். நம்மளோட அண்ணன்மார்களையும் நம்மளோட தங்கை பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் நம்ம வந்து மீட் பண்றோம். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. இது செய்யணும்ங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளை. அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு பெரிய விஷயத்த மிஸ் பண்ணிட்டோம். இதனால ஒரு ஒரு பண ரீதியா என்னால சொல்ல முடியல. ஆனா நம்ம பெரிய விஷயத்த வந்து நம்ம இழந்துட்டோம், நம்ம நஷ்டப்பட்டுட்டோம். And the advice in Quran is to commemorate that 24 hours a day. Every chance you get, you can turn your work into worship. அதனால அல்லாஹ் குரான்ல கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, கமாமரேட் காட் 24 hours டே. ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல 24 மணி நேரமும் நம்ம அல்லாஹ்வை நினைவு கூர்வதற்காக பண்றதுக்கு தான் குரான் நமக்கு அட்வைஸ் பண்ணுது. நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சான்ஸையும் நம்ம அதுக்கு தான் யூஸ் பண்ணணும். நம்ம ஒவ்வொரு வேலையுமே நம்ம வழிபாட மாத்தணும். You can take the mail from the open it. He has a express mail thing. And I need it. Bring it. ஸோ அவர்கிட்ட இருந்து அந்த மெயிலை வாங்க. மெயில் கொடுக்கறதுக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அதை ஓபன் பண்ணுங்க. அது எக்ஸ்பிரஸ் மெயில். அது வந்துட்டு ரொம்ப வேகமா வரக்கூடிய மெயில். அதை என்கிட்ட கொண்டு வாங்க. அது எனக்கு தேவைப்படுது. இந்த பேப்பரை நான் இப்ப படிக்கணும். These are papers that I need. It's 1 o'clock, so I'm going to read some material and some kind of a quiz. I want you to find out, to think where it is from, okay? ஸோ மணி இப்போ 1 ஆகுது. நான் ஒரு சில மெட்டீரியலும் ஒரு சில குவிஸ் மாதிரி நான் ஒரு சில விஷயம் படிக்கிறேன். நீங்க என்ன பண்ணணும்னா, இது எங்க இருந்து வந்திருக்கு இல்ல கண்டுபிடிங்க. இது என்னதுங்கிறது நீங்க கண்டுபிடிங்க. ஓகேவா? Every addition or omission of a word or even of a single letter from the sacred text of the prayer destroys the religious meaning of the prayer as a whole and is to be regarded as a grave sin, a sin which could result in eternal exile for those who commit it. சோ ஒரு வார்த்தையா இருந்தாலும் சரி, நம்ம சேர்க்கிறதோ எடுக்கிறதோ இல்ல ஒரு எழுத்தா கூட இருந்துட்டு போட்டோம், அல்லாஹ் அமைச்ச அந்த புனிதமான நம்ம தொழுகையில யூஸ் பண்ணக்கூடிய அந்த பிரேயர் வார்த்தைகளை நம்ம எடுக்கிறதுனாலயும் சேர்க்கறதுனாலயும், ஒரு வார்த்தையோ ஒரு சொல்லோ அப்படி பண்றதுனால மார்க்க ரீதியான அர்த்தம் அந்த பிரேயர்ல வந்து சீர்குலைஞ்சு போயிருது, மொத்தமும் குலைஞ்சு போயிருது. மேலும் இது வந்து ஒரு பெரிய பாவம். இந்த பாவத்தினால நம்ம எட்டர்னல் எக்ஸைல், அதாவது எப்போதுமே நம்ம அல்லாஹ்வின் சாம்ராஜ்யம் வெளியே போயிருவோமான ஒரு பெரிய பாவம். இட்ஸ் a grave sin for those who commit it. யாரெல்லாம் அந்த மாதிரி பண்றாங்களோ அது தவறு, அது பெரிய பாவம். Remember, there are certain statements in Quran says "Wailun lil musallin." நமக்கு குர்ஆன்ல விஷயம் நல்லா தெரியும். ஒரு வசனத்துல வைலுலில் முஸவ்வில் அப்படி அல்லாஹ் சொல்லுவாங்க, முஸல்லின் அல்லாஹ் சொல்லுவாங்க. 107:4 Woe to those who are doing their prayer. அல்லாஹ் சொல்லுவாங்க, அதுல வந்து கேடுதான். தொடர்பு யாரு தொழுகிறாங்களோ அது கேடுதான் அல்லாஹ் சொல்லுவாங்க. அது 107:5 அல்லாஹ் சொல்லுவாங்க. அல்லதீன உமன் சலாத்தீம் சாஹூன் அல்லாஹ் சொல்லுவாங்க. I mean, those are people who are doing their prayer, but they end up in the negative because they are heedless of their prayers or because there are other reasons. நான் இவங்க என்ன சொல்ல வரேன்னா, அவங்க தொழுகை தானே பண்றாங்க, ஆனா அது அவங்க நெகட்டிவா ஆகுது. ஏன் அது நெகட்டிவா ஆகுதுன்னா, அந்த தொழுகையில வந்து அவங்க கவனமே இல்லாம இருக்காங்க, இல்லைன்னா வேற ஒரு சில காரணத்துக்காக அவங்க தொழுகையை வந்து கவனம் இல்லாம தொழுகிறாங்க. Reasons. So you must make sure that your prayer is perfect. Your salat, your contact. I'm not talking about supplications. I'm talking about your contact prayers. அதனால நீங்க எப்பவுமே உங்களோட பிரேயரை வந்து உங்க சலாத்தை உங்க தொடர்பை வந்து பெர்ஃபெக்டா வச்சுக்கோங்க. இங்க நான் பிரேயர்னு சொல்லும் போது நான் வந்து துவா சப்ளிகேஷனை மீன் பண்ணல. நான் தொடர்பு தொழுகை சலாத்தை பத்தி நான் இங்க பேசிட்டு இருக்கேன். It is a recognized statement in Quran. وَيْلٌ لِلْمُصَلِّينَ. Woe to those who are doing their salat prayer. الَّذِينَ هُمْ عَنْ صَلَاتِهِمْ سَهُونَ. Who are heedless of their prayers. இது ரொம்பவே ஃபேமஸான எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு குர்ஆனோட வாக்கியம் தான் இது. வைலுலில் முஸல்லின்ங்கிறது. அதுல வந்து யாருக்கு வந்து அல்லாஹ் சொல்றாங்க, சலாத் தொடர்பு தொழுகையாளர்களுக்கு கேடுதான் அல்லாஹ் சொல்றாங்க. அப்படி யாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுக்கு அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றாங்க, அல்லதீன ஹும் சலாத்தீன் சாஹூன் அல்லாஹ் சொல்றாங்க,
அவர்கள் தொடர்பு தொழுகையில் கவனமற்ற இருக்காங்க. அவர்களுக்கு அந்த தொடர்பு தொழுகை கேட்டுதான் நல்லா சொல்றாங்க. They are not aware or they are neglecting something. அவங்க அந்த கவனமே இல்லாம ஒரு அவேர்னஸ் இல்லாம தொழுறாங்க. இல்ல ஏதோ ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து ஏற்க மறுத்து நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. அந்த விஷயம் திருப்பி நான் படிக்கிறேன். Let me read this again. And I wanted to apply it to our contact prayer here. See, Barry is visiting us for the first time and he will wonder why do we do the prayer in Arabic? And why this particular prayer, for example. And all of us ask this question. In fact, it's going to come up. So let me read this again. அதனால நான் திருப்பி படிக்கிறேன். இந்த விஷயத்த வந்து நம்ம இங்க பண்ணக்கூடிய தொடர்பு தொழுகை நம்ம அப்ளை பண்ணணும். இப்ப பேரிங்கிற புதுசா நம்மள வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்மள பாக்குறாரு. அவர் நிச்சயமா யோசிப்பாரு, ஏன் நம்ம தொழுகை வந்து அரபிக்ல நம்ம ஏன் சொல்லணுங்கிறத அவர் கண்டிப்பா பாப்பாரு. ஏன் இப்படி தொழணும், ஏன் இந்த பர்டிகுலர் தொழுகை அப்படின்னு சொல்றது கண்டிப்பா அவர் யோசிப்பாரு. நம்ம எல்லாருக்குமே அந்த கொஸ்டின் இருக்கும். இப்ப நிச்சயமா இப்ப நான் படிக்க போற அந்த பேப்பர்ல வந்து இந்த விஷயம் வரப்போகுது. நான் திருப்பி நான் விஷயத்த படிக்கிறேன். Every addition or omission of a word or even a single letter. Now we in this mosque fully appreciate the mathematical composition of everything that's connected with our worship, the Quran, and even the bones in our body and everything else. So every addition or omission of a word or even a single letter, ஒரு வார்த்தையை சேர்க்கறது எடுக்கிறதோ இல்ல ஒரு சின்ன எழுத்தா கூட இருந்துட்டு போறோம், ஒரு எழுத்த கூட இருந்துட்டு போட்டோம், சேர்க்கிறதோ எடுக்கிறதோ. ஆனா இப்ப நம்மளோட இந்த பள்ளியில வந்து இந்த விஷயத்த, அதாவது நம்ம வழிபாடுகள்ல, நம்ம குரான்கள்ல, நம்ம உடல்ல எல்லா விஷயங்களையும் இருக்கக்கூடிய அந்த கணித கட்டமைப்புகள் அமைக்கப்பட்ட ஒரு மாபெரும் விஷயத்த வந்து நம்ம உணர்றோம், அதை நம்ம அப்ரிஷியேட் பண்றோம். அதனால இங்க எழுதிருக்கிறது நம்ம அப்ரிஷியேட் பண்ணி கரெக்ட், இது இவங்க சொல்றது வந்து கரெக்ட் தான், இந்த வாக்கியத்தை சொல்றது கரெக்ட் தான், மிக சரியான ஒரு விஷயம். So we should appreciate what is written here. Every addition or omission of a word or even of a single letter from the sacred text. Al-Fatiha is the sacred text that God gave us. So every addition or omission of a word or even a single letter from the sacred text, புனிதமான நமக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த வாக்கியம், அந்த சொற்களை இப்ப நமக்கு அல்லாஹ் கொடுத்தது வந்து அல்-ஃபாத்திஹா. அதுல வந்து நம்ம எடுக்கிறதோ சேர்க்கிறதோ we cannot add anything to it. நம்ம அது கூட எதையும் நம்ம சேர்க்க கூடாது. The first surah of Quran, we cannot add anything to it. As you know, Satan succeeded everywhere in the Muslim world. They add the word Ameen. And our people in Washington DC have a radio program, and I have one of the tapes here talking about this Ameen. And they got it from the dictionary, some recognized dictionary, and they read what Ameen is. Turns out to be an old Hebrew Greek something word that has nothing to do with Arabic. It is not in the Quran. But here, this is why Satan tricked the people into adding it. So அதனால நம்ம நிச்சயமா வந்து அல்-ஃபாத்திஹால எந்த விஷயத்தையும் சேர்க்கவோ எடுக்கவோ கூடாது. நம்ம எல்லாம் நல்லா தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு நடக்கிற முஸ்லிம் உலகத்துல வந்து சைத்தான் வந்து இந்த விஷயத்த வந்து அவங்களால ஏமாத்திட்டான் சைத்தான். எப்படின்னா அவங்க தொடர்பு தொழுகையில ஆமீன்ங்கிற வேர்டை ஆட் பண்றாங்க. நம்மளோட ஒரு சில மக்கள் வந்து வாஷிங்டன் டிசில வந்து ஒரு ரேடியோ ப்ரோக்ராம் வைக்கிறாங்க. அது ஒரு டேப்ல வந்து இதை பத்தி பேசுறாங்க. ஆமீன்ங்கிற வார்த்தையை பத்தி ஒரு டேப்ல பேசுறாங்க. அதுல பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த வேர்டு எங்கன்னு எடுத்திருக்காங்கன்னா ஒரு டிக்ஷனரியில இருந்து ஆமீன்ற வேர்டு எடுத்திருக்காங்க. ஆனா அதை நம்ம பரிசீலனை பண்ணி பார்க்கும்போது அது அரபி வார்த்தையே கிடையாது. ஆமீன்ங்கிறது வந்து அரபி வார்த்தையே கிடையாது. அது ஒரு ஹீப்ரூ கிரீக் சம்திங் ஒரு வேர்டு. அது அந்த வேர்டு குரான்லயே கிடையாது. ஆனா சைத்தான் வந்து அதை ஆட் பண்ண வச்சு மக்களை தந்திரமா ஏமாத்திட்டான், முஸ்லிம்களை தந்திரமா ஏமாத்திட்டான் சைத்தான். Every addition or omission of a word or even a single letter from the sacred text of the prayers destroys the religious meaning of the prayer as a whole and is to be regarded as a grave sin. So here is a person doing the prayer, committing a grave sin. Okay, let me go to. So அதனால நம்ம ஒவ்வொரு விஷயத்த வந்து ஆட் பண்ணும் போதோ எடுக்கும் போதோ அது ஒரு எழுத்தா கூட இருந்துட்டு போட்டுமே, அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த புனிதமான வாக்கியத்துல அல்-ஃபாத்திஹால நம்ம எடுக்கும் போது அதோட மொத்த மார்க்க ரீதியான ஒரு விஷயத்தை சீர்குலைக்குது. அது ஒரு பெரிய பாவமும் கூட. சோ அதனால person doing the prayers committing a grave sin. அதனால இப்படி பண்ணிட்டு நம்ம அந்த தொழுகை நம்ம தொழும் போது அது தவறுதான், அது பாவம் தான் அது. சோ அதனால இங்க நான் வேற செக்ஷனை படிக்கிறேன் இப்போ.
another section. As I go, you will guess what I'm reading from. He and his disciples evolved a mystical theory, according to which the words and letters of the various prayers are not accidental, nor are they only vehicles for which literal. சோ இப்ப நான் படிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது நான் எதுல இருந்து படிக்கிறேன்னு. அவரும் அவருடைய சீடர்களும் ஒரு தியரியை கொண்டு வராங்க. அதன்படி ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தும் வெவ்வேறு பிரேயர், அந்த பிரேயர் எதுவா வேணா இருக்கட்டும், அல்லாஹ் கொடுத்த அந்த பிரேயர்ஸ்ல வந்துட்டு அது ஏதோ எதர்ச்சியா அமைஞ்ச விஷயம் கிடையாது. வெறும் சொல் அர்த்தம் மட்டும் விஷயம் அமைஞ்ச ஒரு பிரேயர் அது கிடையாது. அதுக்காக மட்டும் பிரேயர் கிடையாது. For their literal meaning. I mean, اهدنا الصراط المستقيم, guide us in the right path. It's wonderful. But we are not saying the contact prayer for this literal meaning. ஆனா இப்போ இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், சரியான பாதையில் எங்களை வழிநடத்துவீராகன்னு சொல்றது ஒரு பெரிய வண்டர்ஃபுல்லான விஷயம். ஆனா தொடர்பு தொழுகைங்கிறது இந்த அர்த்தம் மட்டுமே அதுக்குள்ள அடங்கிறாது. அதுல வந்து நிறைய விஷயம் அடங்கி இருக்கு தொடர்பு தொழுகையில. அர்த்தம், அந்த அற்புதமான அர்த்தம் மட்டும் இல்லாம அதற்கு மேலும் நிறைய விஷயங்கள் இருக்கு. There is much more to it. So listen to this. Nor are they only vehicles for their literal meaning. Their order and especially their numbers, we certainly appreciate that, reflect a mystical harmony, a sacred divine. அதனால அது வெறும் ஒரு லிட்ரரி மீனிங், ஒரு சொற்பொருள் தரக்கூடிய இலக்கணம் மட்டும் இருக்கக்கூடிய வார்த்தைகள் மட்டும் அது கிடையாது. அதோட ஆர்டர், அமைப்பு, மேலும் அதற்கான அல்லாஹ் கொடுத்த நம்பர்ஸ், அதுவே நம்ம அப்ரிஷியேட் பண்றோம். அதுக்கு மேல ஒரு பெரிய விஷயம் இருக்கிறத நம்ம உணர்றோம். இதனால ஒரு மிஸ்டிக்கல் ஹார்மோனி, மேலும் ஒரு சேக்ரட் டிவைன் ரிதம், அதாவது புனித ரீதியா அல்லாஹ்விடமிருந்து வந்த ஒரு சர்டன் ஆர்டர்ல, ஒரு குறிப்பிட்ட ஆர்டர் அமைக்கப்பட்ட ஒரு மறைந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பேட்டர்ன், அது ஒரு விஷயம். Rhythm. Next. No change can be tolerated in the text of the prayers, not even a minute one, because every change, even of one letter, would destroy the numerical harmony inherent in the text. So every letter that God composed in the first surah of Quran, Al-Fatiha, is numerically controlled. அதனால நம்ம செய்யக்கூடிய பிரேயரோட வாக்கியத்துல வந்து எந்த விதமான ஒரு மைன்யூட், ஒரு சின்ன எழுத்த கூட மாத்துறத வந்து நம்ம நிச்சயமா சகிக்க கூடாது, அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது நம்ம. ஏன்னா அப்படி நம்ம ஒரு வார்த்தையை நம்ம மாத்திட்டாலுமே அந்த வாக்கியத்துல கணித ரீதியா அமைக்கப்பட்ட ஒரு இலக்கணம் வந்து அது உடையுது. அங்க அல்லாஹ் வச்சிருக்க அல் ஃபாத்தியால முதல் சூறால வந்துட்டு அது கணித ரீதியா கட்டமைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பாக்குறோம். The sound, when you say Alhamdulillahi Rabbil Alameen, this is composed by God for a specific reason, a combination that causes your contact with your Creator. So Alhamdulillahi Rabbil Alameen, அந்த உச்சரிப்பு, அந்த சவுண்ட்ஸ், இது அல்லாஹ்வால கம்போஸ், அல்லாஹ் தான் இது இயக்குனாங்க. இந்த வாக்கியங்கள் எப்படி வரணும், இது எந்த இடத்துல வரும், அல்லாஹ் இயக்குனாங்க. ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக தான் அல்லாஹ் இப்படி வச்சிருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்னு. சோ இப்படி இந்த ஆர்டர் நம்ம சொல்லும் போதுதான் நம்மளுடைய ரப்பு கிட்ட நமக்கு வந்து ஒரு கான்டாக்ட், ஒரு தொடர்பு நமக்கு கிடைக்குது. Oh, listen, it's coming up. It does not matter, therefore, whether the change is beneficial from the point of view of meaning and content. I mean, you may think of composing a Shakespearean excellent literary marvel that praises God. It doesn't mean a thing. Forget it. சோ இப்போ ஒரு விஷயம் சொல்றது, ரொம்ப இது வந்துட்டு இருக்கு, இது ரொம்ப முக்கியமான விஷயம். It doesn't matter whether the change is beneficial from the point of view of meaning and content. இப்போ நம்ம ஏதோ அல்லாஹ் கொடுத்த அந்த தொடர்பு தொழுகைக்கான வாக்கியத்தை வந்து நம்ம இன்னும் அதோட அர்த்தத்தை மெய்ப்பிக்கிற மாதிரியோ, அது கண்டென்ட் இன்னும் சிறப்பா ஆக்குற மாதிரியோ நம்ம அந்த மாற்றத்தை நம்ம பண்ணாலுமே, உதாரணத்துக்கு ஷேக்ஸ்பியர் மாதிரி ஒரு பெரிய அழகான மாபெரும் ஒரு அழகிய இலக்கணத்துல வச்சு நம்ம அல்லாஹ்வை புகழ்ந்தாலுமே அது தப்புதான். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அல்லாஹ் சொல்றதை தாண்டி நம்ம எவ்வளவு அர்த்தத்தை மெய்ப்பிக்கிறதுக்காகவோ அதை கண்டென்ட்டை மாத்தி நம்ம என்ன பண்ணாலுமே அது forget it, அது தப்பு, அது மறந்துடுங்க, அது தவறு. It is not the meaning we're after, it's the numerical composition and the sound
இங்க நம்ம அர்த்தத்துக்காக மட்டுமே நம்ம இந்த விஷயத்த பண்ணல. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம அர்த்தத்துக்காக மட்டுமே இந்த விஷயத்த பண்ணல. அதுல கணித ரீதியா அமைக்கப்பட்ட ஒரு ஒருங்கமைப்பு, மேலும் அந்த சவுண்ட் உச்சரிப்புகள். For this level of meaning is not the most important one in the prayers. The text was formed by God. I'm adding this by God. நான் இப்ப திருப்பி அழுத்தி சொல்றேன், இந்த வாக்கியங்கள் எல்லாம் அல்லாவால, அல்லாவின் நாட்டப்படி இல்ல அல்லாஹ் தான் நமக்கு வந்து இந்த வாக்கியத்தை வந்து அமைச்சு கொடுத்திருக்காங்க. To reflect mystical harmony, and any change would destroy it. அது ஏன் அல்லாஹ் அப்படி வச்சிருக்காங்கன்னா, ஒரு 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 நமக்கு தெரியாம அதுக்கு பின்னாடி ஒரு அற்புதமான விஷயம் மறைஞ்சிருக்கு. அதனால நம்ம அதுல என்ன ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வந்தாலுமே நமக்கு தெரியாம அது இணை புரியாம இருக்கக்கூடிய நம்ம அறிவுக்கு எட்டாத இருக்க ஒரு மிஸ்டிக்கல் ஹார்மோனி வந்து அதுல உடைஞ்சிருது. The second point here is the liturgy. That is the contact prayers, Al-Fatiha. The liturgy received new importance and new meaning within the framework of religious practice after discovering the numerical importance of it. A completely new dimension was added in this way to the daily prayer service. It stopped being just a reciting of requests and praises of God in ancient formulas, Arabic, for example. ரெண்டாவது வந்து இந்த லிட்டரஜி, நம்ம இந்த அல்ஃபாத்தியை ஓதக்கூடிய ஒரு டோனா இருக்கட்டும். லிட்டர்ஜிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுல வந்து நம்ம வந்து அல்ஃபாத்தியா வந்து ரெசிட் பண்றது, அதான் லிட்டர்ஜின்னு மீன் பண்றாங்க. ஒரு பிக்சடா இப்படிதான் பண்ணணுங்கிற விஷயத்தான் தான் லிட்டர்ஜி நம்ம இங்க சொல்றோம் நம்ம. சோ அந்த லிட்டர்ஜிக்கு வந்து இப்ப சமீப ரீதியா வந்து ரொம்ப முக்கியத்துவம், ஒரு புது மீனிங்கும் கிடைச்சிருக்கு இந்த மார்க்க அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்க அந்த கணித கட்டமைப்போட முக்கியத்தை புரிஞ்சுக்கும் போது நம்ம டெய்லி நம்ம கூட தொழுகையில வந்து ஒரு புது விதமான ஒரு கோணம் வந்து நமக்கு வந்து கிடைக்குது, அதுக்கு வந்து பிறக்குது. சோ அதனால ஒரு அல்ஃபாத்தியாங்கிறது இன்னும் எப்பவுமே ஆதி காலத்துல ஓதிட்டு இருக்க ஒரு சாதாரண ஒரு ஒரு அல்ஃபாத்தியாவை மட்டும் நம்ம பார்க்காம அதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் மறைஞ்சிருக்கு. And became a vehicle for becoming a participant in a mystical divine harmony. The prayers suddenly received a new depth of meaning and importance, which was undreamed of in the 1,000 years that had passed since they were formulated. Next. So, இப்போ நம்ம இந்த மாதிரி தொழும்போதுதான் அந்த அல்லாஹ் சொல்ற மிஸ்டிக்கல் டிவைன் ஹார்மோனில வந்து நம்ம ஒரு பாட்டா இருப்போம். அல்லாஹ்விலிருந்து வரக்கூடிய ஒரு ஒருங்கமைப்புல ஒரு ஹார்மோனில நம்ம சேர்ந்து இணைங்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த தொடர்பு தொழுகை. மேலும் இப்ப ரீசெண்டா வந்து இந்த மாதிரி ஒரு புது விதமான அர்த்தங்கள், ஆழமான அர்த்தங்கள் நமக்கு தொடர்பு தொழுகையில கிடைக்கும் போது அதோட முக்கியத்துவம் நமக்கு புரியுது. மேலும் கடந்த 1000 வருஷத்துல கனவுக்கே எட்டி பார்க்காத அளவுக்கு அப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுல இருந்து இப்போ நமக்கு தெரிஞ்ச அந்த ஒரு புது விதமான கோணம் வந்து இதோட முக்கியத்துவத்தை வந்து நமக்கு பிறப்பிக்குது. Okay, this will really tell you what this is coming. So இப்ப நான் படிக்க போறேன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. நான் யாருகிட்ட இருந்து வந்த விஷயத்த நான் படிக்கிறேன். இப்போ ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க இந்த குவிஸ். From the quiz becomes easier and easier. So இந்த குவிஸ் வந்து இப்ப ரொம்ப ஈஸியாக போகுது உங்களுக்கு. The fierce polemical tone of Rabbi Judah's criticism of the changes introduced by the Frenchmen in the prayers can therefore be explained as a result of his fear that the prayers may be regarded as completely human in origin and meaning, making them secular and meaningless in religious and mystical practices. A lot of people accuse me of being harsh with some people who are making changes in the prayers or in the Quran or in the practices of religion. But there is a precedent. It is fear for these people and it is concern for them. So அவங்க நல்லாவே தெரியும் ரப்பே ஜுதா. அவரு வந்து இந்த மாதிரி பிரெஞ்ச்மேன் வந்து பிரெஞ்சு பீப்புள் வந்து அவங்களுடைய பிரேயர்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளை வந்து மார்த்தி பண்றத வந்து ரப்பே ஜுதா தான் ஒரு விமர்சனம் பண்றாரு. அதன் விளைவா என்ன ஆகுதுன்னா, as a result of fear that the prayer may disregarded as a completely human. அவர் என்ன பயப்படுறாரு, ரப்பே ஜுதா என்ன பயப்படுறாருன்னா, இப்படி மனிதர்கள் ஒரு விஷயத்த வந்து ஆட் பண்ணும்போது இந்த பிரேயர்கள், தொடர்பு தொழுகைகளா இருக்கட்டும், பிரேயர்ஸா இருக்கட்டும், அது வந்து முழுக்க முழுக்க மனிதர்களிடமிருந்து வந்த ஒரு விஷயமா மாறிடும். அது கடவுளிடமிருந்து வந்த விஷயமா இருக்காது. மேலும் அது அர்த்தமற்ற ஒரு வழிபாடா மாறிடுங்கிறது அவர் ரப்பே ஜுதா வந்து அதை நினைச்சுதான் அவர் விமர்சனம் பண்றாரு.
சோ நிறைய மக்கள் வந்து ஒரு சில டைம் வந்து ஆஃப் பீங் ஹார்ஷ் வித் சம் பீப்புள் ஹூ ஆர் மேக்கிங் சேஞ்சஸ் இன் த பிரேயர் இன் த குரான். சோ ஒரு சில பீப்புள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஹார்ஷா இருக்காங்க. இந்த மாதிரி தொடர்பு தொழுகைகளையோ இல்ல பிரேயர்ஸ்லயோ வந்து மாற்றங்களை கொண்டு வரதை நோக்கி, இல்ல குரான்ல மாற்றம் கொண்டு வருவது, இல்ல வழிபாடு செய்யக்கூடிய விஷயங்கள்ல மாற்றம் கொண்டு வர்றதுல வந்து ஒரு சில பேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சோ இது வந்து பிரசிடென்ட்ஸ் கேஸ். இதுக்கு முன்னாடி இப்ப நம்ம நடக்கிற மாதிரி முன்னாடி ரப்பி ஜுதா கேஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவருமே இந்த மாதிரி விமர்சனம் பண்ணிருக்காரு. According to him, even if the content and meaning of the prayer is religious, expressing love and devotion to God, it still will be just, quote, a secular song like that of the non-Jews. சோ இப்ப ரப்பி ஜுதா பொறுத்தவரை ரொம்ப சிம்பிள். நம்ம இந்த ஒரு அர்த்த ரீதியாவோ இல்ல கண்டென்ட்டையோ பிரேயர்ல வந்து நம்ம இப்படி வந்து மாத்தும் போது, இல்ல இன்னும் மெய்ப்பிக்கிற மாதிரி அல்லாவுக்கு இன்னும் அடிப்பணிஞ்சு அல்லாவுக்கு மட்டுமே நம்ம அர்ப்பணிச்சு அன்பு செலுத்தின அளவுக்கு நம்ம மாத்தினாலுமே அது வந்து நிச்சயமா அல்லாவிடம் இருந்து வந்த செக்யூலரா இருக்காது. அது வந்து மனித ரீதியா ஏற்பட்ட ஒரு சில ஹியூமன் ஆரிஜினா மாறிடுன்னு சொல்லிதான் அவர் சொல்றாரு. Does not have the added mystical dimension of hidden truth, which cannot be revealed by the literal meaning of the words alone. சோ இப்படி நம்ம அவங்களுக்கு புரியாம இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி அல்லாஹ் கடவுள் அமைச்சு படுத்தக்கூடிய சொற்றின் ஆர்டர் வந்துட்டு வெறும் சொற்பொருள்கள்னால மட்டுமே அவங்களுக்கு அதுல இருக்க மகிமையை நம்ம புரிய வச்சிட முடியாது. அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கக்கூடிய வேற ஒரு அற்புதமான ஒரு கோணம் இருக்கு அதுக்கு. In his polemic, Rabbi Judah does not defend only the specific tradition of prayer which he received from his parents and teachers. He also defends prayer as an elevating force, forming a salat, a connection between man and God, a connection that no mere word can achieve. So it's not just the word, there's a numerical mysticism in it. So இப்போ ரப்பி ஜுதா வந்து இந்த மாதிரி விமர்சனம் பண்ணும்போது அவர் அந்த பண்டைய காலத்துல எப்படி அது ஒரு வாக்கியத்தை எப்படி வந்து பிரேயர் பண்ணமோ அது அப்படிதான் இருக்குன்னு சொல்லி அவர் ஏன் டிஃபெண்ட் பண்றாரு, அதை நோக்கி அவர் ஏன் பேசுறாரு, அவங்க அப்பாட்ட இருந்து எப்படி வந்துச்சு, அவங்க டீச்சர்ஸ் எப்படி கத்து கொடுத்தாங்க, அதை மாத்தக்கூடாதுன்னு சொல்லி அவர் விமர்சனம் பண்றது வந்து வெறும் அந்த விமர்சனம் வந்து இந்த இதுக்காக மட்டும் இல்லாம, மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம இந்த பிரேயர் பண்ணும் போதுதான் நமக்கு நம்மளுடைய தொடர்பு கனெக்ஷன் சலாத் வந்து மனிதனுக்கும் கடவுளுக்கும் ஏற்படுது. வேற எந்த விதமான வார்த்தைகளாலையும் வாக்கியத்தாலையும் இது நம்மளால கொண்டு வர முடியாது. இந்த கனெக்ஷன் நம்மளால ஏற்படுத்த முடியாது. இது வெறும் வார்த்தை மட்டும் கிடையாது, இது கணித ரீதியா நியூமெரிக்கலா, இது வந்து ரப்பி ஜுதா சொல்றாரு, நியூமெரிக்கலா நமக்கு ஒரு அர்த்தம் இருக்கு அதுல. இப்ப கடைசி செக்ஷன் போறோம். கடைசி செக்ஷன்ல பிஸ்மில்லா. And the last section, all God-fearing people, when they pray, have to direct their prayers. When they say, blessed is God, alhamdulillah. When they say, quote unquote, blessed is God. And when they kneel before Him and thank Him and direct their prayers in their hearts, only to His holiness alone, within which is His glory, and which has neither form nor image. You direct it to God alone. So கடைசியா என்ன சொல்ற லாஸ்ட் செக்ஷனை வந்து யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு அஞ்சி எந்த மனிதர்களாம் வாழ்றாங்களோ அவங்க தங்களுடைய பிரேயர்ஸ தொழுகைகளை கடவுளுக்கு மட்டுமே செலுத்த வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், பிளஸ்ட் இஸ் காட். மேலும் அவங்க முட்டி போட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லும் போது புகழ்ச்சி கடவுளுக்குரியது அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு நன்றி செலுத்தும் போது அவங்களுடைய பிரேயர்கள் வந்து அவங்களுடைய அந்த ஹார்ட்ல நெஞ்சத்துல இருந்து அல்லாஹ்வுக்கு மட்டுமே எல்லா மகத்துவம் இருக்கு. டு ஹிஸ் ஹோலினஸ் அலோன், within which is glory and which has neither form or nor image. மேலும் அருள் வந்து அல்லாஹ்க்குரியதுதான். அதற்கு வந்து வேற எந்த விதமான அல்லாஹ்க்கு வேற எந்த சப்ஸ்டிடியூட்டுமே கிடையாது, அல்லாஹ் மட்டும்தான்ங்கிறத நீங்க இது பண்ணுங்க. உங்களோட பிரேயர்ஸை வந்து அல்லாஹ்க்கு மட்டும்தான் நீங்க அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அகீமு ஸலாத். மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ், ஸலாமுன் அலைக்கும். இதுல நம்ம பார்த்தது எல்லாமே வந்துட்டு ரப்பி ஜுதா. நம்ம குரான்ல சர்ச் பண்ணும்போது ரப்பி ஜுதான் கூட ஒரு வசனம் கூட வரும். சோ இப்ப எப்படி ரஷாத் வந்து முஸ்லிம்ஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாரோ அதே மாதிரி ஜூஸ் மக்களுக்கு ரப்பி ஜுதா வந்து அல்லாஹ் அந்த டைம்ல மூசா கொடுத்த பிரேயர்ஸ் வந்து நம்ம மாத்தக்கூடாது, அல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே நம்ம சொல்லணுங்கிறத வேற ஒருவர் மூலியமாவும் அல்லாஹ் வந்து சொல்லியிருக்காங்கிறதுக்கு தான் அவர் தான் ரப்பி ஜுதாங்கிறத ரஷாதை படிச்சு காட்டாரு. மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ், ஸலாமுன் அலைக்கும்.